Taste the Daily. வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக அருண் ஷியாம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாசிச போக்கின் மொத்த உருவமாக மாறிவிட்ட ஸ்டாலினின் திமுக அரசை துடைத்தெறிந்து விட்டு மக்களுக்கான நல்லாட்சியை மலர செய்யும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணத்தின் 60வது நாள் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக தொண்டர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பதினான்கு ஆண்டுகளாக குஜராத் முதலமைச்சராகவும் 11 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக அரசு தலைமை பொறுப்பில் பதவி வகித்து வரலாற்று சாதனை படைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்த இணையற்ற 25 ஆண்டுகால பயணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவத்திற்கு சான்று எனவும் புகழாரம். டெல்லியில் ஆசியாவின் மிகப்பெரிய டெலிகாம் மற்றும் டெக் நிகழ்வான இந்திய மொபைல் காங்கிரஸ் கண்காட்சி தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்நிகழ்வில் 150 நாடுகள், 400 கண்காட்சிகள், 7000 பிரதிநிதிகள், 1,50,000 பார்வையாளர்கள் பங்கேற்பு. $19,650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவி மும்பை விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இவை மேற்கு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என தகவல். குளிர்கால மாநிலங்களவையை அமைதியாகவும் சீராகவும் நடத்தவும் உறுப்பினர்களின் உரையை இடையூறு இன்றி மேற்கொள்ளவும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் அனைத்து கட்சியினருக்கும் வலியுறுத்தல். நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களின் எண்ணிக்கையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணை. CBI விசாரணை கோரி பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் அக்டோபர் 10ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. ரயிலில் பட்டாசு உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து சென்றால் 1000 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை. தொடர் விதிமீறலில் ஈடுபட்டால் 5000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள தெற்கு ரயில்வே பயணிகள் பாதுகாப்பு உறுதி செய்ய விதிகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னையில் அரசு பேருந்தில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணின் உறவினர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு கூட செல்ல முடிவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 6 வயது சிறுமியிடம் விளையாடுவது போல் நடித்து பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்வதாக பெற்றோர் வேதனை. திண்டுக்கல் அருகே இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான கல்லூரி மாணவியை நிர்வாண வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர். பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதல்வரான ஸ்டாலின் தன்னை அப்பா என சொல்லி மார்த்தட்டிக் கொள்வதில் என்ன பயன் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில்
கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னையை அடுத்த மவுலிவாக்கத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த பெண் உட்பட 5 வியாபாரிகள் பிடிபட்டனர். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புற்றுநோய் ஏற்படுத்தும் குட்கா பொருட்களை அதிமுக அரசு தடை செய்த போதும் விடியா ஸ்டாலின் அரசு அவற்றை குட்கா பொருட்கள் விற்பனையை கண்டுகொள்வதில்லை என எழும் குற்றச்சாட்டு. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் காரில் கடத்தப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 300 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த பொம்மை முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து மதுரையைச் சேர்ந்த இளம்பெண் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 11 கிலோ கஞ்சாவும் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சாமியார் தோட்ட பகுதியில் காரில் 263 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி சென்ற வடமாநில இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு குட்கா பொருட்களை தடுக்க முடியாமல் திணறுவதால் தமிழகத்தில் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் மது அருந்திய சென்ட்ரிங் கம்பி கட்டும் கூலி தொழிலாளி தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திறனற்று செயலிழந்துள்ளதால் துணிகர கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகளில் மது குடிக்க பணம் கொடுக்காத 2 அப்பாக்களின் மகன்களை கொலை செய்த அவலம். மது அரக்கனால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலினும் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என வாய் சவடால் விட்ட கனிமொழியும் எங்கே என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் மாறி மாறி கத்தியால் குத்திக் கொண்டதில் 2 படுகாயம். திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மதுபோதை கலாச்சாரத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் இருந்து பச்சிளம் குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. புரட்சி தலைவி தந்த அற்புத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா அரசு கைவிட்ட காரணத்தால் தமிழகம் முழுவதும் பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படும் கொடூரம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான போலி இடஒதுக்கீடு உத்தரவை கொடுத்து MBBS சேர்ந்த மாணவி பெற்றோருடன் சிக்கினார். முறைகேடுகளை தடுக்க நீட் தேர்வை கொண்டு வந்த நிலையிலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் அலட்சியம் காரணமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தொடர்கதையாகும் முறைகேடுகள். திருப்பூரில் வரி ஏய்ப்பு செய்ததாக 5 பனியன் நிறுவனங்களில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. அங்கேரிப்பாளையம், பிச்சாம்பாளையம், புதூர், தில்லைநகர், காளாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலம் அளவீடு செய்ய 9,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கடத்து செல்ல முயன்ற 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ திமிங்கல எச்சத்துடன் 3 இளைஞர்கள் சிக்கினர்.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் அதிகரிக்கும் கடத்தல் சம்பவங்கள். சென்னை திருவேற்காட்டில் சாலை ஒப்பந்ததாரரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் கூட யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிக்கெட் கட்டணம் போக மீதி சிலரை கேட்ட முதியவரை அவதூறாக பேசி கன்னத்தில் அறைந்த அரசு பேருந்து ஓட்டுநர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்தில் செல்லும் மக்களிடம் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் தற்போது தாக்கும் அளவிற்கு அடாவடி அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 10 ரூபா சில்லறை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, 10 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வயது வித்தியாசம் பார்க்காம இந்த பிரச்சனை பஸ் ஸ்டாண்டு வர வரைக்குமே வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறங்கி இந்த மனுஷன் சில்லறை கேட்டிருக்காரு, கன்னத்தை அரைஞ்சிட்டாரு. 89 வயது மதிக்கத்தக்க ஒரு 86, 87 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷனை அடிச்சிருக்காரு. செருப்புல அடிப்பேன் சொல்லியிருக்காரு. நீ யாரை வேணாலும் கூட்டுவான்னு சொல்லியிருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னமோட் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிய 3 வயது குழந்தையை வாயில் பிளாஸ்டிக் கவரை அடைத்து கடத்த முயன்ற வடமாநில இளைஞர். சிக்கிய இளைஞருக்கு கைவிலங்கு மாட்டாமல் மனநோயாளி என சொந்த மாநிலத்திற்கு விடியா அரசின் போலீசார் அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கூறிய பின்னரே கைது செய்த அவலம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தெருநாய்களை பிடித்த பேராட்சி நிர்வாகம் நாய்களை சாலையில் குப்பைகளை கொட்டுவது போல் கொட்டிய அவலம். நாய்களுக்கான தடுப்பூசி அல்லது கருத்தடை செய்ய கொண்டு செல்வதாக கூறி நாய்களை மீண்டும் நகரத்திற்குள் விடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. எவ்வளவு உட்கட்டமைப்பு பணிகள் செய்தாலும் திடீரென மழை பெய்தால் தண்ணீர் தேங்கதான் செய்யும் என அமைச்சர் KN நேரு பேசியதால் சர்ச்சை. தண்ணீர் தேங்கதான் செய்யும் என்றால் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தங்களின் வரிப்பணம் மூலம் செலவிடப்பட்ட சுமார் 5032 கோடி ரூபாய் வீணா என மக்கள் கொந்தளிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலை அமைக்கும் பணி திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஓவேலி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். சாலை அமைக்கும் பணி திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் எனவும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கே வீதியில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ரோட்டுக்காக வேண்டி பஞ்சாயத்துக்கு வந்தோம். அப்போ விவோவை பார்த்தோம். அவர் இங்கே வர வேண்டாம், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனப்போ பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொன்னார். இங்கே கேட்டாக்கா ரோடு இல்லை போங்கன்றாங்க. பாஸ் ஆன ரோடை இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வேறு பக்கம் லஞ்சம் வாங்கி அந்த ரோடை மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் போகிறாங்க. இங்கே வந்தாக்க உங்களுக்கு ரோடு இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் தனது இருசக்கர வாகனம் மீது மோதியது குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக வழக்கறிஞர் மீது விசிக இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல். காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்கு ஏற்க மறுப்பதுடன் திருமாவளவன் மீது புகார் அளித்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை நேரிடும் என காவல்துறையினர் மிரட்டுவதாக தாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. வந்திருக்காரு. வரும்போது திருமாவளவன் சாரோட கார் வந்திருக்கு. அது அவருக்குள்ளதான் இருந்திருக்காரு. இவங்க லைட்டா இடிச்சிட்டாரு. இடிச்சோடனே தம்பி திருமாவளவன் காருன்னு தெரியாது, இது தலைவரோட காருன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இடிச்சது சாரி சொல்லிடலாமே, ஏன் இப்படி இடிச்சுட்டு பேசாம நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அடியாக்கெல்லாம் அவட அடிச்சு கீழே பைக்கை தள்ளி விட்டுட்டு நீ எப்படி அப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார் கவுன்சிலுக்குள்ள தப்பிச்சு ஓடினவரை போய் பார் கவுன்சில் வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சோன்னு பார் கவுன்சில் அமல் ராஜின் ஒருத்தர் இருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இந்த பாஸ் அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார். போகும்போது எந்த ஆக்ஷனும் எடுக்கல. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் திமுக பேரூராட்சி நிர்வாகத்தில் தலைவிரித்தாடும் ஊழலையும் நிர்வாக முறைகேட்டையும் அம்பலப்படுத்தியுள்ள திமுக கவுன்சிலர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து தங்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் சாடல்.
உங்களுடன் முதல்வர் முகாம் பள்ளிகளில் வைப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒரு நாள் பாடம் நடத்தாவிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது என விடியா அரசின் அமைச்சர் துரைமுருகன் அலட்சியமாக பதில். பள்ளியோட ஆரம்பம் ஒரே நாள்ல பாடம் அப்படி இடையூறு ஏற்படுதான்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இடையூறு மாணவர்களுக்கு ஒரு நாள் ஆயிடாது, ஒரு நாள் ஆகாது. விடிய அரசின் அமைச்சரின் பொறுப்பில்லாத பதிலால் கொதிப்படைந்துள்ள பெற்றோர்கள், தகுதி இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் மாணவர்கள் நலனும் மக்கள் நலனும் இப்படித்தான் இருக்கும் என ஆவேசம். தினக்கூலியை 520 ரூபாயிலிருந்து 540 ரூபாயாக உயர்த்தி வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அமல்படுத்தாத திமுக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நெல்லையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம். நிலுவைத் தொகையை வழங்குவதுடன் தீபாவளிக்கு போனஸ் தொகையும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு. சென்னையில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை, ஸ்கேன், படுக்கை, ஆபரேஷன் போன்ற சேவைகளுக்கு நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடம் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக எழும் குற்றச்சாட்டு. எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட பல இடங்களில் இலவச சிகிச்சை என்ற பெயரில் பணம் கேட்கும் பழக்கம் தொடரும் நிலையில் உயர் அதிகாரிகள் இதை காணாமல் இருப்பது மக்களின் கோபத்தையும் நம்பிக்கையின்மையும் உருவாக்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சாகராபாத் பகுதியில் வீட்டை விட்டு வெளியே வந்த 4 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதை விடிய அரசு நகராட்சி நிர்வாகத்தினர் கட்டுப்படுத்தாததால் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கல்வி வளாகங்கள் ஒழுக்கமின்மையின் கூடாரமாக மாறியுள்ளதால் பெற்றோர் அச்சம். மதுராந்தகத்தில் 17 வயது பொறியியல் மாணவர் ஒருவர் மற்றொரு மாணவரை கத்தியால் கழுத்தில் குத்திய சம்பவம் கல்வி நிலையங்களில் ரவுடிசம் அதிகரித்திருப்பதற்கு சான்று. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கம் புதுப்பித்தல் பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திறக்கப்படும் என விளம்பரப்படுத்தும் விடியா அரசு 26 கோடியே 33 லட்சம் மதிப்பிலான திட்டம் வெறும் 35% மட்டுமே நிறைவடைந்த நிலையில் பிரம்மாண்டம் என பேசும் அரசு இன்னும் செயல்திறன் காட்டவில்லை என விமர்சனம். தமிழகத்தில் விமான உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என வழக்கம் போல் வாய்வழி கனவு காணும் பொம்மை முதலமைச்சர். தொழில்துறை, வேலைவாய்ப்பு எங்கே என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் காகிதத்தில் கப்பல் விட்டது போல் காற்றில் ஆகாயத்தில் விமான உற்பத்தி மையம் அமைப்பாரா என விடிய அரசின் முதல்வர் என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. சென்னை, திருவள்ளூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பிற்கு தமிழக அரசு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தும் டெங்கு நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இல்லாமல் 8 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அவலம். மழைக்காலங்களில் வீடுகளை சுற்றி தேங்கும் தண்ணீரை காரணம் என கூறும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க திராணியற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த ஆவடி அராபாத் ஏரியில் கழிவுநீர் கலப்பால் சுமார் 4 டன் மீன்கள் இறந்து மிதந்ததால் துர்நாற்றம் வீசிய அவலம். விடிய ஆட்சியில் நீர்நிலைகளை பராமரிக்க தவறிய உள்ளாட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் மீண்டும் வெளிப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் ஏரி கழிவுநீர் தொட்டியாக மாறி உள்ளதாகவும் பொதுமக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிடர் பள்ளிகளில் 360 தலைமை ஆசிரியர்கள் உட்பட 2075 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாலும் கடந்த 3 ஆண்டுகளில் 3000 மாணவர்கள் விலகியுள்ளதால் அதிர்ச்சி. ஆதி திராவிடர் நலத்துறையில் கல்விக்கட நிதி வழங்குவதை விடியா திமுக அரசு தவிர்த்து வருவதால் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க முடியவில்லை என குற்றச்சாட்டு.
ஸ்டாலின் அரசின் மருத்துவ கட்டுப்பாட்டு துறையின் அலட்சியத்தால் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமில்லாத இருமல் மருந்தால் குழந்தைகளின் பலி எண்ணிக்கை உயர்வு. மத்திய பிரதேசம் மற்றும் வட மாநிலங்களில் கோல்ட்ரிப் நிறுவனத்தின் இருமல் மருந்து குடித்த மேலும் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 20ஆக அதிகரிப்பு. பருவமழை தொடங்கிய நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் மின்சாரத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை. மோட்டார் பம்புகள், தெருவிளக்கு பராமரிப்பு தாமதமாவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ள அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 2 மாதங்களுக்கு முன்பு 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தி கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சர் இல்லாததால் கால் உடைந்து சிகிச்சைக்கு வந்தவரை உறவினர்கள் தூக்கி சென்ற அவலம். முதல்வரின் குடும்ப நிறுவன படத்திற்கு PROவாக மாறிவிட்ட திரைப்பட வெறியர் மா சுப்பிரமணியன் தன் துறையில் உள்ள பிரச்சனைகளை எப்போதுதான் கவனிப்பார் என மக்கள் ஆவேசம். இங்கே மருத்துவ உதவியாளர்களும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆள் கால் உடைஞ்சி வராரு, அதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்ட்ரக்சர் போட்டு தூக்கின்னு போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் இல்லைங்க, போதுமான கருவிகளும் இல்லைங்க. அவங்கள வந்து தோல் மேலே தூக்கின்னு போகிற நிலைமை ஆயிடுக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ஷாகிராபாத் பகுதியில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை நாய் கடித்து குதறிய நிலையில் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் மடிகை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து ஈரப்பதம் அதிகரித்து வரும் அவலம். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் விளைத்த நெல்லை விற்க முடியாமலும் வாங்கி கடனை கொடுக்க முடியாமலும் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தல். கும்பகோணம் அருகே வயல்களில் இருந்து மழைநீர் வடிய வழியின்றி 300 ஏக்கர் நெற்பயிர்கள் பாசி பிடித்து சேதமாகியுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விடிய அரசு அதிகாரிகளுக்கு 6 மாதங்களுக்கு முன்பே தகவல் தெரிவித்தும் செம்மங்குடி கன்னி வாய்க்காலை முறையாக தூர் வாராததே நெற்பயிர்கள் சேதமடைய காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த வாய்க்காலை 6 மாதத்துக்கு முன்னாடியே தூர்வார தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கையாக மனு வச்சுருந்தோம். அவங்க அதை பொருட்படுத்தாமல் தூர்வாராதனால இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். அதனால் தமிழக அரசு உடனடியாக எங்கள் வாய்க்காலை தூர்வாரி எங்கள் விளைநிலத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீரில் மூழ்கி 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு விடிய அரசின் அரசு தங்களை தள்ளி உள்ளதாக விவசாயிகள் வேதனை. 2 நாளாக பெஞ்ச மழையால் இந்த நாற்று நடவு எல்லாமே முழுகி போச்சு சார். இதுக்கு மேலே இந்த தண்ணி வடிகிறதுக்கு 10 நாள் ஆகும். இந்த நாற்று எல்லாமே மொத்தமாக வீணா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகம்பாளையத்தில் கடன் தொல்லை காரணமாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. அராஜக மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துள்ள கந்து வட்டி கும்பல்களின் அடாவடிக்கு இன்னும் எத்தனை பேர் பலியாக நேரிடுமோ என பொதுமக்கள் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் மழையால் நனைந்த நெல் மூட்டைகளை கிடங்களுக்கு மாற்றப்படாமல் குவித்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நெல் முளைக்கிறது, நம்பிக்கை வாடுகிறது என வேதனை கூறும் டெல்டா விவசாயிகள் ஈரப்பதத்தை காரணம் காட்டி அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுப்பதாக வேதனை. தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் பகுதிகளில் ஏரிகள் மற்றும் வடிகால் வாய்கள் தூர்வாரப்படாதால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி விவசாய பயிர்கள் சேதம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் அழிவின் விளிம்பில் விவசாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் கொண்டாச்சேரி அருகே வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரப்படாதால் மழைநீர் தேங்கி 1000 ஏக்கரில் அளவிலான சம்பா நெற்பயிர்கள் சேதம்.
விளம்பரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயத்திற்கான மராமத்து பணிகளை மேற்கொள்ளாதது ஏன் என விவசாயிகள் சரமாரி கேள்வி. சுமாரான மழையிலேயே கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 ஏக்கர் தண்ணியில் முழுகி விட்டன. முழுவதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வடிகால் தூர்வாராமையும் செயற்கை குளங்களாலும் தூர்வார காரணத்தினாலும் எவ்வளவு இழப்பு ஏற்பட வேண்டி இருக்கின்றது. எல்லாம் முழுகி போய் அழிகிற நிலை வந்திருக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோயில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கிய தூய்மை பணியாளருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்ததாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் நிலவும் சிகிச்சை குறைபாடுகளையும் உபகரண குறைபாடுகளையும் சீரமைக்க திராணியற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் விளம்பர பிரியர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திப்பாளையம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டு உடைந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை பேருந்துகளை பராமரித்து இயக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 91,080 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,385 ரூபாய்க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 170 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் பண்டம்பள்ளி பகுதியில் திமுக ஒன்றிய குழு தலைவரின் வாகனத்தை முற்றுகையிட்ட பெண்கள் 100 நாள் வேலை மற்றும் தொகுப்பு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி வாக்குவாதம். தீர்மானம் போடப்பட்ட நபர்களுக்கு தொகுப்பு வீடு வழங்காமல் திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு வீடுகள் வழங்கப்படுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் பாயும் கிருஷ்ணா கால்வாய் கரையை உடைத்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு இருப்பதாக தகவல். இதனால் நீர் மாசடைந்து நீரின் தரம் பாதிக்கப்படும் நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை 3170 உயர்வு. கடந்த ஆண்டு வெளியான யானை தொகை மதிப்பீடு அறிக்கையின்படி இந்த ஆண்டு 107 யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் பௌர்ணமியையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற 5 கருட சேவை. தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வியூக சுந்தரராச பெருமாளை காண குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 1 வாரம் கடந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து முதுநிலை பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு வழங்க முடியாமலும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய முடியாமலும் காவல்துறை செயலிழந்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. சேலத்தில் பள்ளி செல்லும் நேரத்தில் பேருந்துகள் தாமதமாக வருவதாக கூறி பேருந்தை தடுத்து நிறுத்தி பள்ளி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகள் குறித்த நேரத்தில் வராததால் பள்ளி செல்ல தாமதமாகி தங்கள் கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பாளையங்கோட்டை சமூக நீதி மாணவர்கள் விடுதியில் உணவு வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. ஏழை மாணவர்களின் விடுதிக்கு சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்ய தெரிந்த ஸ்டாலின் அரசுக்கு அவர்களுக்கு முறைகேடின்றி தரமான உணவு வழங்க தெரியாதா என பெற்றோர்கள் கேள்வி. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் மகப்பேறு பிரிவிற்கு ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே உள்ளதால் கர்ப்பிணிகள் அவதி. இரவில் மருத்துவர்கள் இல்லை என கூறி கர்ப்பிணியை சிகிச்சைக்கு அனுமதிக்காமல் திருவாரூர் கொண்டு செல்லுமாறு செவிலியர்கள் அலட்சியமாக பேசுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். 8 மணிக்கு பிரசவ வார்டுக்கு எமர்ஜென்சி வந்து சேர்த்துருக்குறோம். மருத்துவமனையில் உள்ள நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் இல்லை, போதிய டாக்டர் இல்லை, 2 மாசமா இல்லை, இங்கே டாக்டரே கிடையாது, 3 மாசமா டாக்டரே கிடையாது, நீங்கள் எதாக இருந்தாலும் திருவாரூருக்கு தான் போகணுன்றாங்க. இங்கே எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்களா?
சென்னை அடுத்த செங்குன்றம் விளாங்காடு பாக்கம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் காலாவதியான பாமாயில் வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே கடந்த 4 ஆண்டாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் தரமற்ற பொருட்களால் மக்கள் பாதிக்கும் நிலையில் காலாவதி பொருட்களை வழங்கி ஸ்டாலினின் திமுக அரசு மக்கள் உயிருடன் விளையாடுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பவானி சுற்றுவட்டார கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கும் சம்பளத்தில் 50% தீபாவளி போனஸ் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் பவர்ஹவுஸ் சாலையில் மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுக்காமல் 2 தலைமுறைகளாக வசித்து வந்த 44 வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிய விடியா அரசு. தீபாவளி வரையாவது வசித்துக் கொள்கிறோம் என கண்ணீர் விட்டு கெஞ்சியவர்களை ஏவல் துறையை கொண்டு தடுத்து வசிக்க இடமின்றி 44 குடும்பங்களை வீதியில் நிறுத்திய கொடூரம். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்காத கோடம்பாக்கம் மீனாட்சி மகளிர் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக 3 பேராசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம். 2019 பேராசிரியர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கல்லூரி நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விடியா திமுக கவுன்சிலர் கணபதி சென்ட் அமைப்பதற்காக இரவோடு இரவாக பொது மயானத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் சமப்படுத்தி ஆக்கிரமிக்க முயன்றதால் கிராம மக்கள் அதிர்ச்சி. சமாதிகளை தரமட்டமாக்கியதுடன் எலும்பு கூடுகள் வெளியே தெரிந்ததால் கொந்தளித்த கிராம மக்கள் கோத்தகிரி நகராட்சி அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சுடுகாட்டை முழுமையாக சேதப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சுடுகாட்டு பகுதியில் மண்ணை அள்ளி ஜேசிபி எந்திரத்தை வைத்து அந்த மண்ணை அள்ளி கொட்டி அந்த கல்லறை முழுமையும் மூடியிருக்கிறார். அவரிடம் சென்று கேட்கும்போது அந்த 15வது வார்டு கவுன்சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தோடு அப்படி தான் செய்வேன், இடிச்சாச்சு, உன்னால் முடிஞ்சா நீ பார்த்துக்க, எங்கே வேணாலும் புகார் கொடு அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. கடலூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டம். 3 ஆண்டுக்கு முன் தென்பெண்ணை ஆற்றின் கரையை பலப்படுத்த அங்கு வசித்த மக்களை அப்புறப்படுத்திய போது மாற்று இடம் வழங்குவதாக உறுதியளித்த ஸ்டாலின் அரசு இதுவரை வழங்காததால் கிராம மக்கள் ஆத்திரம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பழுது ஏற்பட்டு அரசு பேருந்து பாதி வழியில் நின்றதால் அவதிக்குள்ளான பயணிகள். விடியா மாடல் ஸ்டாலின் அரசு பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் கடும் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த பூமங்கலம் அருகே தாமிரபரணி ஆற்றில் 1500 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிலை கண்டெடுப்பு. தாமிரபரணி ஆற்றில் தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சிவகங்கை, கடலூர் ஆகிய மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழை. வெயில் வாட்டி வரைத்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், தேனி, திருச்சி, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. முன்பதிவு ரயில் டிக்கெட்டை ரத்து செய்யாமல் வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ளும் வசதி வருகின்ற ஜனவரி மாதம் முதல் அறிமுகமாக உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக இருக்கையின் இருப்பு அடிப்படையில் வேறு தேதிக்கு மாற்றலாம் என அறிவிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியிடம் டிஜிட்டல் நாணயத்தை உடனடியாக அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை. மற்ற நாடுகள் டிஜிட்டல் நாணய பயன்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வரை இந்தியா காத்திருப்பது அவசியம் எனவும் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் ரவி சங்கர் தெரிவிப்பு.
ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள குமரிபாளையம் கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 8 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.